இப்போ இந்த வீடியோவை சுற்றி தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அரசியல் சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதாவது இந்த வீடியோவில் இருக்கிற பெண்ணை பார்த்து அது மினிஸ்டர் கீர்த்தனா தான் சொல்லி ஒரு சில சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இதை வச்சு கீர்த்தனாவை கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. இப்படி இந்த வீடியோவை சுற்றி பலவிதமான கமெண்ட்ஸும் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கிற நிலையில் இதை பற்றி கீர்த்தனாவே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண் தன்னோட அன்றாட வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்கிற ஒரு வீடியோ கூட அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பலவீனமான மற்றும் பிற்போக்குத்தனமான மனநிலையை பார்க்க முடியுது. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் இல்லை. எதனாலனா ஒரு பெண்ணை பற்றி இழிவான கருத்துக்களை சொல்கிற வரலாறு இருக்கிற ஒரு தலைவனோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்புறம் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு நான் கிடையாது. ஆனால் ஒருவேளை அது நானா இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பொண்ணோட உடை, தோற்றம் அல்லது மகிழ்ச்சி எதனால இப்பவும் பொதுமக்கள் டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பளிக்கிற விஷயமா இருக்கு. எங்களோட கொள்கை ஆட்சி நிர்வாகம் அல்லது செயல்பாடுகளை விமர்சிக்க முடியாதப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவங்களோட குடும்பத்தை பத்தி கதைகளை உருவாக்கி பரப்ப தொடங்குறாங்க. பெண்களை இழிவுபடுத்துறது அல்லது டார்கெட் பண்றது பெண்களை வெறுக்கிறவங்க எடுக்கிற பழைய ஆயுதம். அப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற பெண்ணுக்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்களும் நானும் பார்க்கறதுக்கு லைட்டா ஒரே மாதிரி இருக்கிறதால இந்த பிரச்சனையில உங்களை இழுத்துருக்காங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொல்லி கீர்த்தனா போஸ்ட் போட்டிருக்காங்க. மினிஸ்டர் கீர்த்தனாவோட இந்த விளக்கம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்ச்சையை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.